அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 4. இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. மனிதனாவும் அதை போல ஒரு சிறிய உறுப்புதான், ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றதுதான். நெறிக்கெட்ட உலகின் உருவே அது. ஆண்டவரின் அருள் வாக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திறந்த வெளி, நல்ல காற்றோட்டம், அதோடு கூட தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்கிறதுனால வண்டி சத்தம், ஹார்ன் சத்தம், இந்த சத்தங்களின் மத்தியில், இந்த ஓசைகளின் மத்தியில் மையமாக அமைந்திருக்கக்கூடிய மாட்சிமிக்க பொருந்திய நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித அந்தோரியாரின் அருமையான பிரசன்னத்தில் அவருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கின்றோம். இதில் நடுநாயகமாக இறைவனின் பிரசன்னத்தை உணர்வதாக உயிரோட்டமாக நம்முடைய நற்கருணை நாதர் நம்முன் எழுந்தருள் இருக்கிறார். அவரை ஆராதித்து அருமையான பாடலை பாடினோம். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்று சொல்லி. இன்று நாக்கு, அதை மைய சிந்தனையாக வைத்து ஒரு சில மறையுரை கருத்துக்களை நாம் கேட்போம். நாக்கு, நம்ம அந்தோனியாருக்கு நாக்கு பற்றி ஒரு பேர் இருக்குது தானே, என்னது அது? நன்னாக்கு
அழியாதவர், நன்னாக்கு அழியாதவர். ஏன் நன்னாக்கு அழியாதவர்? ஏன் நன்னாக்கு அழியாதவர் அப்படின்னு சொல்கிறோம்? அவர் நாக்கு அழியலை. அந்த நாக்கு ஏன் அழியலை? அவர் ஒரு புனிதர், அவர் இறைவனை புகழ்ந்திருக்கிறார். அதனால் நாக்கு அழியாமல் இருக்கக்கூடியவர். அதுக்காக திருவை அதுக்கு ஒரு பழமொழி கொடுக்குது, நன்னாக்கு அழியாதவர் என்று சொல்லி பிரார்த்தனையில் நாம் அவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். இப்போ நாக்கை பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்ம சிந்திப்போம். ஒரு பெரியவர் ஒரு டாக்டர்கிட்ட போனாராம். அந்த பெரியவருக்கு ஒரு பிரச்சனை, பேசிக்கிட்டே இருப்பார். ஊரில் சில பெரியவங்களெல்லாம் பார்த்தா தெரியும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை நிப்பாட்டவே முடியாது. பேசிக்கிட்டே இருக்காதியா, நிப்பாட்டியா, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அறிவியலில் சொல்கிறாங்க, பெண்கள் ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தைகள் பேசுவாங்களாம். பெண்கள் ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தைகள் பேசுவாங்களாம். ஆண்கள் 4,000 வார்த்தைகள் பேசுகிறார்களாம். 4,000, 1000 அம்மா ஏதோ சொல்கிறாங்க, 1000 4,000 வார்த்தையம்மா. நீங்கள் 4,000 வார்த்தை பேசுகிறீங்களோ? நீங்கள் பேசுகிறதே இல்லையா? பெண்கள் ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தைகள் பேசுகிறாங்களாம். ஆண்கள் ஒரு 4,000 வார்த்தைகள் தான் பேசுகிறாங்களாம். அந்த மாதிரி இந்த பெரியவர் தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தார் போல இருக்கு வீட்டில். அந்த வீட்டில் உள்ளவங்க, தயவு செஞ்சு நீங்கள் டாக்டரை போய் பாருங்கப்பா, இங்கெல்லாம் இருக்க வேணாம், தயவு செஞ்சு நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். இவர் டாக்டர்கிட்ட போய் பேச போயிருக்காரு. போனது என்ன பிரச்சனை? பேசிக்கிட்டு இருக்க பிரச்சனை. அங்கே போய் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காரு, பிரச்சனையே சொல்லவே இல்லை. கடைசியில் டாக்டரை, என்னதான்ப்பா உன் பிரச்சனை? டாக்டர், பேசிக்கிட்டே இருக்கிறது தான் டாக்டர் பிரச்சனை. டாக்டர் சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் முடியலை தம்பி அப்படின்னாரு. அவர் பெரியவர், இவர் சின்னவர் நினச்சார். அப்படியும் கேட்குறதும் இல்லை. நான் டாக்டர் வீட்டில் அவங்கள பேசுவேன், காலையில் இப்படி பேசுவேன், இவங்களை திட்டுவேன், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காப்புல. டாக்டர் ஒரு கட்டத்தில் சொன்னார், ஏப்பா நாக்கை பற்றி தான் நீ பிரச்சனையாக இருக்குது, கண்ணு உனக்கு எத்தனை இருக்குன்னாரு. 2 இருக்குது டாக்டர். காது எத்தனை இருக்குது? 2 இருக்குது டாக்டர். இப்போ கண்ணும் காது ஏன் கடவுள் 2 படைச்சார் அப்படின்னாரு. கண்ணு பெரிய வெளியே நம்ம பார்க்கணும், அதுக்காக 2 கண்ணு வச்சார். காது எதுக்கு வச்சார்? நிறைய சொல்கிறத நம்ம கவனமாக கேட்கணும், அதனால் எல்லாத்தையும் கேட்கணும், கவனமாக கேட்கணும், அதனால் 2 காது வச்சார். நாக்கை மட்டும் கடவுள் ஏன் ஒன்றும் வச்சார்? அதான் டாக்டர் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அளவோடு பேசு, குறைச்சி பேசு, இல்லைன்னா நாக்கை வெட்டிடுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் கடவுள் ஒன்றா வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பெரியவரை அடக்கினார். அருமையான விளக்க உரை எழுதுகிறார், மிகச்சிறந்த விளக்க உரை எழுதுகிறார். எழுதிய பிறகு அதை அவர் புத்தகமாக வெளியிட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, புத்தகமாக வெளியிடும் போது அதை பக்கத்தில் இருந்த துறவி திருடி விட்டு சென்று விடுகிறார். எப்படி இருக்கும்? பல நாளுடைய உழைப்பு யாரோ ஒருவர் டபக்குன்னு நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கும் போது எவ்வளவு வலி இருக்கும். நம்ம எவ்வளவோ செல்வம் சேர்த்து வச்சுருப்போம், யாராவது வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன வாய் சும்மாவாக இருக்கும்? எவ்வளவு சாபம் கொடுப்போம், எவ்வளவு சபிப்போம், எவ்வளவு வார்த்தைகளை பேசுவோம். ஆனால் அந்தோனியார் தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பு, தான் சிந்தித்து தியானித்து எழுதிய உழைப்பை தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய துறவி எடுத்து சென்று விட்டார் என்பதை நினைத்து அவர் வருத்தப்படவே இல்லை. அவர் யாரையும் சபிக்கலை, அவர் அதை ஜெபத்தில் வைக்கிறார். ஆண்டவரே, இந்த விவிலிய பகுதியை, இந்த புத்தகத்தை என்னுடைய அருகில் இருக்கிற துறவி எடுத்து விட்டார், அவர் எங்கோ சென்று விட்டார், அது அவருக்கு பயன்பட்டது என்று சொன்னால் அது அவருக்கு பயன்படட்டும், அது இல்லை அப்படின்னா அது என்னிடமே திரும்பி வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. அன்பிற்கினியவர்களே, அதிசயமாக எடுத்து சென்ற துறவி கொஞ்ச நாட்களிலேயே திரும்பியும் மடத்தில் சேர்ந்து அந்த புத்தகத்தை அந்தோனியாரிடம் சமர்ப்பித்து விடுகிறார். இப்போ நம்மகிட்ட யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, திருடிட்டாங்கன்னா, திரும்ப அதை அவங்க மனசு மாதிரி கொண்டு கொடுக்கும்போது, ஐயோ தெய்வமே நீ கொடுத்துட்டியா, என் நகையை நீ தானே தூக்கிட்டு போன, பரவாயில்ல கொடுத்துட்டியே, எப்போ நீ நல்லா இருக்கணும் சொல்லி அவருக்கு விருந்து வைப்போமா? ஒரு குத்து மூக்கில் ஒரு குத்தி அவரை அடித்து அவரை அசிங்கப்படுத்தியிருப்போம். அந்தோனியார் அன்பிற்கனி அவர்களே ஒன்றுமே செய்யவில்லை, அந்த துறவி அப்படியே மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இங்குதான் அவருடைய நாக்கு இறைவனை புகழ்ந்ததாக சொல்லுகிறோம். எல்லோரையும் மன்னித்து விடுகிறார். தனக்கு இன்னல் ஏற்படுத்திய துறவியை கூட அந்தோனியார் மன்னித்து ஏற்று விடுகிறார். அன்பிற்கினியவர்களே, இதனால் தான் அவரை நன்னாக்கு அழியாத நற்றவர் என்று சொல்லுகிறோம். நீதிமொழிகள் 18:21 எடுங்க. நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21 வாசிங்க பார்ப்போம்.
வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. திரும்ப வாசிங்க. நாவால் வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. வாழ்வோர் பேச்சின் கனியை உண்பர். அன்பிற்கனியவர்களே, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. அதனால தான் நம்ம ஊரில் பழமொழி பேசுவாங்க, வாய் இருக்கிற பிள்ளை பிழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் இருக்கிற பிள்ளை. இப்போ வாழ்வும் சாவும் எங்கே இருக்கிறது? இந்த நாக்கில் தான் இருக்கிறது. அதனால தான் இந்த நாக்குக்கு மட்டும் என்ன இருக்காதுன்னு சொல்லுவாங்க, எலும்பு இருக்காது. இப்படியும் விளையும், அப்படியும் விளையும், இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். அன்பிற்கினியவர்களே, திருவிவிலியம் காட்டுகிற பாதை அருமையாக இருக்கிறது. நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? வாழ்வும் சாவும் நாக்கிலிருந்து வருகிறது என்று சொன்னால் நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? வாழ்வை தேர்ந்தெடுக்க போகிறாயா அல்லது சாவை தேர்ந்தெடுக்க போகிறாயா? பேச்சு இருக்கிற இடத்தில் வாழ்வின் கனி இருக்கும் என்று சொல்லி திருவிவிலியம் காட்டுகிறது. அப்போ இந்த நாக்கு இயேசுவின் வாழ்க்கையில் பல்வேறு நபர்கள் மூலமாக பல்வேறு துன்பங்களை இந்த நாக்கு வழியாக இயேசு அனுபவிக்கிறார். இப்போ இயேசு அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பாருங்களேன். இப்போ நம்ம மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக இறந்து மனிதர்களாகவே இருக்கிறோம். ஆனால் இயேசு பிலிப்பு அந்த திருமுகத்தில் 2வது அதிகாரம் 6-11 ஆகிய வசனங்கள், இயேசு கடவுளாக இருந்த நிலையில் தன்னை வெறுமையாக்கி மனிதரின் கோலம் போன்று தன்னையே கீழ்ப்படித்து, அதுவும் சாவுக்கு, சிலுவை சாவுக்கு தன்னை கீழ்ப்படித்து அவர் ஒரு மனிதராக ஆனார் என்பதாக அந்த பிலிப்பு அழகாக எழுதுகிறார். அன்பிற்கினியவர்களே, அந்த வசனங்களில் கடவுள் மனிதனாக அவதரித்து மனிதராக இருந்திருக்கிறார். அவருக்கும் நாக்கு இருந்தது. அது பல்வேறு வழிகளில் எல்லோருக்கும் பயன்பட்டது. ஆனால் இயேசுவை துன்புறுத்திய நபர்கள் பல்வேறு நபர்கள். அவரை பொய்யால் இகழ்ந்தனர், இயேசுவை புறக்கணித்தனர், இயேசுவை எப்படியாவது மலையிலிருந்து தள்ளிவிடலாம் என்று அவங்களுடைய சொந்தக்காரங்களே ஒரு சமயத்தில் அவர் சொந்தக்காரங்களே அவரை புறக்கணித்தாங்க. இப்போ அதை எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். மார்க்கு 2:8 படிங்களேன். மார்க்கு 2:8. மார்க்கு 2:8 பகுதி என்னன்னா, முடக்குவாதமுற்ற மனிதரை 4 பேர் தூக்கி கொண்டு இயேசுவின் முன்னாடி வர்றாங்க. அந்த இடத்துல கூட்டமாக இருக்குது, இடம் எதுவுமே இல்லை. அதனால கூரையை பீய்த்து கொண்டு எங்கே பண்ணுறாங்க? இயேசுவுக்கு முன்னாடி இறக்குறாங்க. இறக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் முணுமுணுக்கின்றார்கள். இந்த நாக்கு என்ன பண்ணும்? இதை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், வாழ்வை நோக்கி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது முணுமுணுக்கும். இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அவர் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்ன உடனே மறைநூல் அறிஞர்கள் எல்லோரும் உள்ளத்தில் முணுமுணுக்கின்றார்கள். இவர் யார் பாவத்தை மன்னிக்க? அன்பிற்கினியவர்களே, எங்கு முணுமுணுப்பு இருக்கிறதோ அங்கு கடவுள் கடிந்து கொள்வார். இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். அவனுடைய உள்ளத்தில் எண்ணுவதை அவர் பார்த்து, பாவத்தை மன்னிப்பது எளிதா அல்லது எழுந்து நடப்பது எளிதா என்று சொல்லி அந்த முடக்குவாதம் முற்றவரை தன்னுடைய அருமையான அற்புத வல்லமையால் அவர் குணப்படுத்துகிறார். அன்பிற்கினியவர்களே, அப்போ நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இப்படி பயன்படுத்தக்கூடாது என்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடியதாக நாம் பயன்படுத்த வேண்டும். யாரை என்ன பண்ணக்கூடாது? முணுமுணுத்து ஒதுக்கக்கூடாது என்பதை மார்க்கு 2:8 அது அழகாக காட்டுகிறது. இப்போ அதே அதிகாரத்தில் 2:16 இயேசு பாவிகளோடு வரி தண்டுபவரோடு உணவருந்தும் போது இயேசுவை முணுமுணுக்கிறார்கள், இயேசுவை எள்ளி நகையாடுகிறார்கள். இவர் யாரையா? பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவருந்துகிறாரே, இவங்க யாரெல்லாம் இவருக்கு தெரியுமா? இவங்க யாரா தெரிஞ்சிருந்தா இங்கே உணவு உண்ணுவாரா என்று இயேசுவை புறக்கணிக்கின்றார்கள், இயேசுவை ஒதுக்குகின்றார்கள். இயேசு அவர்களையும் நேசிக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, சாவை நாவால் யார் யாரெல்லாம் சாவை தேடினார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இயேசு தன்னுடைய நாவால் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். 3:22 இயேசு எல்லா அற்புதங்களையும் செய்கிறார், பேய்களை ஓட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார் என்று தெரிந்த உடனே அங்கு இருக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இவன் பெயல்செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறான், பெயல்செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறான், இவன் பேய் ஓட்டுறான், அது பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லி இயேசுவை மட்டம் தட்டுகிறார்கள், அவதூறு பேசுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இயேசு இதையும் பொருட்படுத்தாமல் அருமையாக அங்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இயேசுவை எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள். இறுதியாக மார்க்கு 6:3 அவருடைய சொந்த ஊரில் உள்ள அவருடைய உற்றார் உறவுகளையே புறக்கணிக்கிறார்கள்.
இருக்கிறதுலே மிக மோசமானது என்ன தெரியுமா? நம்முடைய சொந்தக்காரனையும் நம்மளை கை நழுவுறது தான். இவன் சரியில்லை, இவன் மோசமானவன், இவன் நல்லவனே இல்லை, இவனை பற்றி எனக்கு தெரியாதா, இவன் அப்பா அம்மா இங்கே தானே இருக்காங்க, இவன் சொந்தக்காரெல்லாம் நம்ம ஊரில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொந்தங்களே கை நழுவும் தெரியுமா? இதுதான் மிக கொடியது. நாவில் மிக கொடியது இதுதான், சொந்தங்கள் கைவிடுவது. இயேசுவை சொந்தங்கள் இப்படித்தான் நாவால் கை நெவிழ்ந்து விட்டார்கள். இவரை அப்படியே புறக்கணித்து விட்டார்கள். அவர் சொல்லுகிறார்கள், மக்கள் சொல்லுகிறார்கள், மார்க் 6:3 மார்க் நற்செய்தியாளர் பதிவிடுகிறார், இவர் தச்சரின் மகன் அல்லவா, இவருடைய சகோதரர்களும் தாயும் நம்மோடு தானே இருக்கிறார்கள். இது அப்படியே பாலிஷ்டாக எழுதிட்டாங்க. விவிலியத்தில் எழுதும்போது யாரையும் பாதிக்காமல் எழுதிட்டாங்க. ஆனால் எப்படி சொல்லியிருப்பார்கள், இவன் சும்மா ஒன்றுக்கத்தவன், இவன் தச்சர் வீட்டு பிள்ளை, இவர் மர வேலை செய்கிறவன், இந்த பையன் இவனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம் இருக்குது, இவெல்லாம் சும்மா, இவன் வேஸ்ட்டு அப்படின்னு அவங்க மக்கள் பேசியிருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, எள்ளி நகையாடக்கூடிய சூழ்நிலை, சொந்தங்களே உதறி தள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இயேசு அந்த நபர்களை மன்னித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் வாழ்வை தேர்ந்தெடுப்பது. யார் யாரெல்லாம் சாவை தேர்ந்தெடுத்தார்களோ, முணுமுணுத்தார்களோ, புறக்கணித்தார்களோ, எள்ளி நகையாடினார்களோ, இயேசுவை பாவி என்று ஒதுக்கி வைத்தார்களோ, இயேசு இவர்களோடு உணவருந்துகிறார், இவர்களோடு ஒன்றி செல்கிறார், தன்னை ஏழைகளோடு, பாழைகளோடு, சின்னஞ்சிறிய மக்களோடு, ஒதுக்கப்பட்டவர்களோடு இயேசு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் போது, மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் தன்னுடைய நாவால் ஒதுக்கி தள்ளும் போதும் கூட இயேசு அவர்களுக்கு வாழ்வைத்தான் கொடுக்கிறார். எல்லோரும் இறுதியில் சிலுவையில் அவரை அறைந்த போதும் அங்கும் நின்று தன்னுடைய நாவால் அவர்களை எள்ளி நகையாடவில்லை, அவர்களை சபிக்கவில்லை, அவர்களை நோக்கி முணுமுணுக்கவில்லை. இவர்களுக்காக தந்தையிடம் மன்றாடுகிறார், ஆண்டவரே இவர்கள் செய்தது என்னவென்று தெரியாது என்று செய்கிறார்கள், செய்வதே அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றுதான் இயேசு தன்னுடைய நாவால் அவர்களுக்கு அருமையான ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு இறைவனின் மீட்பையும் மன்னிப்பையும் அவர் சிலுவை வழி பெற்றுக் கொடுக்கிறார். நாம் இன்றெல்லோரும் அந்தோனியாரின் திருத்தலத்தில் இருந்து கொண்டு இவர் நன்னாக்கு அழியாதவர் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்தோனியாருடைய நாக்கு அதில் சிறப்பு இருக்குது. இப்போ அறிவியலில் சொல்கிறாங்க, இந்த நாக்கில் 10,000 சுவை அரும்புகள் இருக்குதான். சுவை அரும்புகள், மொட்டுகள் சொல்லுவோம்ல. இப்போ நாக்கை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்னதாக மேடு பள்ளமாக சின்ன சின்னதாக தசைதார்கள், இதில் 10,000 சுவை மொட்டுகள் இருக்குதா. அப்போ நம்ம அருமையாக சுவைக்கக்கூடிய எல்லா அற்புதமான அந்த அறிவியல் பூர்வமாக நம்முடைய நாக்கை கடவுள் படைத்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, அந்த நாக்கை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்போ அந்தோனியாருடைய கல்லறையில் அவர் இறந்த பிறகு 1263 முதல் முறையாக அவருடைய கல்லறையை திறக்கிறார்கள். அந்தோனியார் இறந்த 32 ஆண்டுகளுக்கு பிறகு அந்தோனியாருடைய கல்லறையை திறக்கிறார்கள். அவர் புனிதரான பிறகு அவருடைய கல்லறையை திறந்து பார்க்கும்போது உடலின் பல பாகங்கள் அழிந்து விட்டன, அவருடைய நாக்கு மட்டும் அழியாமல் இருக்குது. எப்போ இறந்து 32 ஆண்டுகள் ஆன பிறகு நாக்கு அழியாமல் இருந்திருக்குது. அப்போ அங்கு இருந்த புனித பொனவென்டோர், அவர் ஒரு இப்போ புனிதர் அப்படிங்கிறோம், அவர் பொனவென்டோர் இருக்கும்போது அந்த நாக்கை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஓ புண்ணிய நாவே, எப்போதும் ஆண்டவரை புகழ்ந்த நாவே என்று சொல்லுகிறார். ஓ புண்ணிய நாவே, எப்பொழுதும் ஆண்டவரை புகழ்ந்த நாவே என்று சொல்லுகிறார். அப்போ நாக்கு அழியாமல் இருக்குதுன்னா அந்த நாக்கை புனித அந்தோனியார் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்? என்னாலும் ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடியே அந்த நாக்கை அழியாமல் அவர் காத்திருக்கிறார். இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு அவர் வானங்களில் ஏறி சென்றார். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். இன்று புனிதர்கள் நம்மோடு இருந்து கொண்டு நம்மை பல்வேறு விதங்களில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனின் அருமையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் புனித அந்தோனியார் இந்த நாக்கு அழியாமல் என்று பாதுகாத்து கொண்டு பல்வேறு நபர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். நன்னாக்கு அழியாதவர், ஓ புண்ணிய நாவே, ஆண்டவரை புகழ்ந்த நாவு. நாம் எல்லோரும் ஆண்டவரை புகழ வேண்டும். நம்முடைய நாக்கு அழியாமல் இருக்குமா? கண்டிப்பாக அழியாமல் இருக்கும். எப்படி அழியாமல் இருக்கும்? நாம் நம்முடைய நாவால், நம்முடைய பேச்சால், நம்முடைய சொல்லால் பிறருக்கு நன்மை பயக்கும் போது, பிறருக்கு அமைதி ஏற்படுத்தும் போது, பிறரை துன்பங்களில், கவலைகளில், கஷ்டங்களில் அவர்களோடு தோள் கொடுத்து நிற்கும் போது நம்முடைய நாவும் அழியாமல் இருக்கும். அன்பிற்கினியவர்களே, புனிதர்கள் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. நம்மை போல சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண மக்களாக வாழ்ந்து கடவுளுடைய படிப்பினைகளால் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய வாழ்வை முற்றிலுமாக மதிப்பீடுகளின் வழி அமைத்து கொண்டவர்கள். ஏதோ அந்தோனியார் நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம், அவர் சாதாரண மனிதர் தான், ஆனால் என்னாலும் அவர் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். அவர் செய்த செயல்கள் எல்லோருக்கும் தெரியும்.
8 வயதிலேயே அழகையை அலறவிட்ட அந்தோணியார் என்று சொல்வார்கள். சிறு வயதிலேயே 8 வயதிலேயே அழகை அவரை பயமுறுத்த வரும்போது கோவிலில் சிலுவை அடையாளம் வரைந்து அவர் அந்த பேயை ஓட்டி இருக்கிறார். இன்றும் அந்த சிலுவை அடையாளம் அந்த கோயிலில் இருக்கிறது. அன்பிற்கனி அவர்களே, அப்படி என்று சொன்னால் நம்முடைய நாவால் இறைவனை எந்நாளும் புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அன்பிற்கனி அவர்களே, ஆகவே தான் விவிலியத்தில் ஆண்டவரே வியத்தகு படைப்புகளில் படைத்து எங்களை போற்றுவதற்கு நாவை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் கூட பல்வேறு பாடல்களை எழுதி திருப்பாடலில் நாம் அருமையாக வாசிக்கின்றோம். ஆக நாம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நமக்கு அருமையாக கடவுள் நாவை படைத்திருக்கிறார், அருமையான பேச்சை படைத்திருக்கிறார். பல்வேறு நபர்களுக்கு கிடைக்காத கொடை, மாபெரும் கொடை நாக்கு, அதை அருமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நாம் பல்வேறு நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம், நன்மைகளை செய்திருக்கிறோம், நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறோம். இப்பொழுது கொஞ்சம் அப்படியே அமைதியாக கண்களை மூடி நம்முடைய கரங்களை இதயத்தில் வைப்போம். இதயத்தில் வச்சு நான் சொல்கிறத திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவரே, என் நாவால் உம்மை புகழ்வேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததற்காக உம்மை புகழ்வேன். மீண்டும் சொல்வோம். ஆண்டவரே, என் நாவால் உம்மை புகழ்வேன். என்னை வியத்தகு முறையில் படைத்ததற்காக உம்மை புகழ்வேன். அன்பிற்கினியவர்களே, அருமையான நற்கருணை ஆண்டவரின் பிரசனத்தில் இருக்கிறோம். இது இறைவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய உற்றார் உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்க வேண்டும், என்னிடம் ஏதேனும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்க வேண்டும், எனக்கு ஏதேனும் பொருளாதார தேவைகள் இருந்தால் கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல அறிவு ஞானம் எல்லாம் கிடைத்து என்னுடைய குடும்பம் நல்ல ஆரோக்கியமான அதிசயமான அற்புதமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா வேண்டுதல்களோடு முறையீடுகளோடு விண்ணப்பங்களோடு நாம் எல்லோரும் கடவுளை தேடி வந்திருப்போம். இன்று இந்த நேரத்தில் சற்றே நாமும் சிந்திக்க வேண்டும். கடவுள் வியத்தகு முறையில் நம்மை படைத்திருக்கிறார், அருமையாக நாவை கொடுத்திருக்கிறார். இந்த நாவால் நான் எத்தனை தீமைகள் செய்தேன், எத்தனை பேரை நான் திட்டி இருப்பேன், ஏசி இருப்பேன், பேசி இருப்பேன். என்னுடைய நாவால் கோபப்பட்டு எத்தனை பேர் என்னுடைய உறவுகளில் இருந்து ஒதுக்கி இருப்பேன். இவன் எனக்கு வேண்டாம், இவர் மூஞ்சியை பார்க்கவே முடியாது, ஏதோ ஒரு சின்ன தவறு செய்ததற்காக உறவுகளில் இருந்து ஒதுக்கி இருப்போமே. மாமியார், மருமகள், கணவன், மனைவி, மாமனார் எல்லோரிடமும் எத்தனை வெறுப்பை காட்டியிருப்பேன். ஒரு அலுவலகத்தில் போயிருந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கடையில் நிற்கிறோம் அப்படின்னா, நம்மை தேடி கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பதட்டமாக இருப்பார், அவர் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பார், அவங்கக்கிட்ட கோபமே பட மாட்டாங்க. ஒரு கடையில் நிற்கிறவங்க ஏதாவது ஒரு இப்போ எடுத்துக்கிட்டால் மளிகை ஜாமான் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மளிகை கடையில் ஒரு 10 பேர் கூட்டமாக இருக்காங்க, இன்னொருத்தர் வராரு, வந்து இதை எடுப்பா அதை எடுப்பா, என்னப்பா மச நிற்கிற அப்படின்னு பொருள் வாங்க வந்தவரே கேட்கும் போது கடைக்காரர் கோவப்படுவாரா? கோவமே பட மாட்டார். எப்போ இருங்க, கொஞ்சம் இருங்க, இந்த இதை எடுத்து கொடுங்க, இதை எடுத்து கொடுக்குறேன். ஒரு ஆஃபீஸில் யாருமே கோவப்பட மாட்டாங்க. கஸ்டமர்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கோவமே பட மாட்டாங்க. இது வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் காஃபி கேட்டு கொஞ்சம் லேட்டாக வரட்டுமே, இல்லை இவங்க வந்து வெளியே போயிட்டு வருவாங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுக்கு கேட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் தாமதமாக வரட்டுமே, உடனே எரிச்சல் வரும், உடனே கோபம் வரும், உடனே பேச்சு வரும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கான வேறு வேலை இல்லையே, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியாதா, ஒரு டம்ளர் காஃபி கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எங்கு தேவை இருக்கிறதோ, எங்கு பணம் இருக்கிறதோ, எங்கு தேவை இருக்கிறதோ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண மாட்டோம், கோபமே பட மாட்டோம். ஆனால் யாரை நேசிக்க வேண்டுமோ, யாரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டுமோ, யார் கடவுள் நமக்கு கொடுத்த கொடையாக இருக்கக்கூடிய மனைவிகளை, குழந்தைகளை, உறவுகளை, சொந்த பந்தங்களை நாம் நேசிக்க வேண்டுமோ, அவர்களை என்ன பண்ண மாட்டோம், நம்ம நேசிக்கவே மாட்டோம், அவர்களை அன்பு செய்யவே மாட்டோம். அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு ஏதோ ஒரு முகம் தெரியாத 3ஆம் நபர், அவரால் நமக்கு வருமானம் இருக்கிறது, வருவாய் இருக்கிறது என்று சொல்லி அவரை பாராட்டுவோம். ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பல நேரங்களில் அவர்களை பொருட்படுத்தவே மாட்டோம். அன்பிற்கனியவர்களே, கண்களை மூடி அந்த நேரங்களை, அந்த தருணங்களை நாம் யோசிப்போம். எத்தனை பேரை நாம் காயப்படுத்தி இருப்போம், எத்தனை பேரை மனம் கலங்க நோகடித்திருப்போம், எத்தனை உறவுகளை நாம் சொந்தத்தில் இருந்து விலக்கி இருப்போம். ஒரு திருமணமோ, ஒரு நல்ல காரியமோ, ஒரு சுப நிகழ்ச்சிகளோ, ஏதோ ஒரு நேரங்களில், ஏதோ ஒரு நிகழ்வுகளில், எனக்கு நான் எதிர்பார்த்தது நடக்காத சூழ்நிலைகளில் கடவுள், நான் ஏதோ எதிர்பார்த்தேன், கடவுளின் வாழ்வில் எல்லாவற்றையும் சூனியமாகவே இருக்கிறாரே என்று சொல்லி எத்தனை நேரங்களில் வார்த்தைகளை அள்ளி வீசி இருப்போம், எத்தனை பேரை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை பேரை ஒதுக்கி வைத்து இருப்போம்.
இன்னும் எத்தனை எத்தனை நபர்களோடு நாம் மனக்கசப்புகளோடு வாழ்ந்திருப்போம். அந்த உறவுகளை நாம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். இறைவா, நான் என்று மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நான் யார் மீதெல்லாம் இந்த சொற்களை வீசினோனோ, எத்தனை நபர்களை நான் காயப்படுத்தினோனோ எல்லோரையும் நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லி கண்களை மூடி காயப்படுத்திய மனிதர்களை அல்லது நம்மை காயப்படுத்திய மனிதர்களை, நம் மனதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த மன புண்களுக்காக, நம்முடைய உள்ள காயங்களுக்காக நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன். அவர்கள் என்ன தெரியாமல் சொல்லிட்டாங்க. ஆண்டவரே, நான் பலரை தெரியாமலே காயப்படுத்திருக்கிறேன். என்னுடைய கோபத்தினால், என்னுடைய முன் கோபத்தினால், என்னுடைய முன்சார்பு எண்ணங்களினால் நான் காயப்படுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்கிறேன். மன்னிப்போம். நன்மைகள் செய்ய தவறியதற்காக நாம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். பிறரை காயப்படுத்தியதற்காக நம் மனதிலே அவர்களை நினைத்து பார்த்து மன்னிப்போம். அன்பிற்கினியவர்களை எப்பொழுது மன்னிக்கின்றோமோ, எப்பொழுது நம்முடைய பாவங்களை, பிறருடைய பாவங்களை நாம் மன்னிக்கின்றோமோ, இறைவன் தானாகவே நம்முடைய குற்றங்களை, குறைகளை மன்னிக்கிறார். அன்பிற்கினியவர்களே, கண்களை மூடி அவர்களை மன்னிக்கும் போதே இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. பாடுவோம். மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. சேர்ந்து பாடுவோம். மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. பாடுவோம். மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. நன்மைகளை செய்திட மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. பாடுவோம். நன்மைகள் செய்திட மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. நன்மைகளை செய்திட மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. பாடுவோம். நன்மைகளை செய்திட மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. நாவால் நல்லது பேச மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. நாவால் நல்லது பேச மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சுவாமி. மதிப்பு கொடுக்க மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. பாடும். மதிப்பு கொடுக்க மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. உண்மையை பேசிட மறந்தோ சாமி, எங்களை மன்னிக்கணும் சுவாமி. பாடுவோம். உண்மையை பேசிட மறந்தோ சுவாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. மறந்தோ சாமி, 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 எங்களை மன்னிக்கணும் சாமி. அன்பிற்கினியவர்களே, திருவள்ளுவர் கூட திருக்குறளில் 127வது அதிகாரத்தில் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த குறள்தான். யாகாவர் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாராயினும், யாரா இருந்தாலும் நாக்கை சரியான முறையில், சரியான சொற்களை நாம் பேசாவிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு சவால்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தே தீரும் என்பதை திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. அன்பிற்கினியவர்களே, நாவால் சுட்டவடு என்றுமே ஆறாது. ஆனால் இயேசு எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கிறார்களோ, எத்தனை எத்தனை நபர்களெல்லாம் சந்தித்தார்களோ, எல்லோரும் இயேசுவை சுடத்தான் செய்தார்கள். இயேசுவை நாவினால் சுடத்தான் சென்றார்கள். ஆனால் இயேசுவினுடைய நாவோ, அந்தோனியாருடைய நாவோ யாரையும் சுட்டதே இல்லை, யாரையும் புண்படுத்தியதே இல்லை. அவர் ஆண்டவரை புகழ்ந்ததோடு பல்வேறு நபர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இறைவனின் அருள் உரங்களை அவர் பெற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். அதனால் தான் கோடி அற்புதர் அந்தோனியார் என்று சொல்கிறோம், நன்னாக்கு அழியாதவர் என்று சொல்கிறோம், தப்பறைகளின் சம்மட்டி என்று சொல்லுகிறோம். எல்லா பல்வேறு அடைமொழிகளை வைத்து அந்தோனியாரை நாம் பாராட்டுகிறோம். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில், இடையூறுகளுக்கு மத்தியில் இறைவன் அருமையான திருத்தலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். இதற்காக நன்றி சொல்லியதோடு என்னுடைய நாவை வியத்தகு முறையில் கடவுள் என்னை படைத்திருக்கிறார். என்னுடைய
அருமையான நாவை கொடுத்து எனக்கு பல்வேறு நல்ல செயல்களை செய்ய, நன்மையை பேச, உண்மையை பேச அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான அருள் வரங்களை இயேசு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை பாராட்டுவோம், இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம், இறைவனுக்கு புகழ் பாடுவோம். அருமையாக இறுதியாக ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லி நாம் முடித்து கொள்வோம். கைகளை கூப்பி திருப்பாடல் 141 3வது அந்த வசனத்தை நாம் இறுதி ஜெபமாக வைத்து இந்த உரையை நாம் முடித்துக் கொள்வோம். திருப்பாடல் 141 3. எல்லோரும் நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் வாய்க்கு ஒரு காவல் வையும், என் இதழ்களின் வாயிலை காத்து நிற்கும். அனைவரும் முழந்தால் படியிட்டு இறைவனின் ஆசீரை, நற்கருணையின் அருளையும் பெற்றுக்கொள்வோம். நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் இதோ இப்போது நம்மை அருகில் வந்து ஆசீர்வதிக்க இந்த புனிதமான நேரத்தில் நம்மிடையே வர இருக்கிறார். நற்கருணையானது நம்முடைய அருகாமையில் எடுத்து வரப்பட இருக்கிறது. எனவே மிகுந்த பக்தி நிறைந்த உள்ளத்தோடு கடவுளை நாம் முகமுகமாக தரிசிக்கின்றோம் என்ற உணர்வோடு ஆண்டவரை தொட்டு ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு ஏதுவாக இரு பக்கங்களிலும் இறைமக்கள் எழுந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரு பக்கங்களும் நற்கருணையை ஆசிரை வாங்குவதற்கு ஏதுவாக வந்து அருகாமையில் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது குணமளிக்கும் பாடல். தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். செய்கின்றோம். குணமளிக்கின்ற தெய்வன் இதோ நம் அருகில் வந்து கொண்டிருக்கின்றார். அன்பை வாரி வழங்கியவர் நம்மை நாடி வருகின்றார். நம்மை தொடுவதற்காக வருகின்றார். நம்பிக்கையோடு அவரை ஆராதிப்போம், நம்பிக்கையோடு அவரை தொடுவோம். அவர் நாடி தேடி வந்து ஒவ்வொரு நபரை தொட்டு ஆசீர்வதித்தார், அவர்களை குணப்படுத்தினார். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. நம்மை தொடுகின்றார், நம்மில் இருக்கிற ஒவ்வொரு நோயும் குணமாக்கப்படுகின்றன. நம்மை அவர் ஆசீர்வதித்து ஆற்றலை வழங்கி வல்லமை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முனை வலம் வந்து கொண்டிருக்கின்ற வெந்நீர் அப்பவடில் இருக்கின்ற ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை தொடுவோம், அவரிடமிருந்து அனைத்து வரங்களை பெற்றுக் கொள்வோம். ஒருவருமே வெறுங்கையராய் செல்ல மாட்டோம் என்பதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு அவரை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக ஆசீர்வதிக்கின்றார். இதோ நம்மிடையே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய கண்களை தொடக்கூடியவர், நம்முடைய கரங்களை தொடக்கூடியவர், நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் தொட்டு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். இதோ நம்முனே வலம் வந்து கொண்டிருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய நோய்களை குணப்படுத்துகின்றார். அன்பாண்டவரே,
நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இதோ எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களை இருக்கிற அனைத்து விதமான நோய்கள் விடுதலை கொடுத்தருளும். இதோ நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கையோடு அவரை தொடுவோம். நம்பிக்கையோடு தொட்டு அவருடைய வல்லமை பெற்றுக் கொள்வோம். தூய்மையானவர், தூய்மையை வடிவாக இருக்கக்கூடியவர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய வலம் வருகின்றார். ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். அப்பா, தந்தை என்று அழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய அழுகுறலை பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதோ வருகின்றார், உடைப்பதற்காக வருகின்றார். நம்முடைய கவலைகள் தீர்ப்பதற்காக வருகின்றார். நம்பிக்கையோடு அவரை பார்ப்போம். நம்பிக்கையோடு அருளை பெற்றுக் கொள்வோம். நம்பிக்கையோடு அவரை தொடுவோம். மன்னித்து வாழ்வு தரும் பேரன்பே உன் பாதத்தில் என் மொத்தம் பெற்றுக் கொள்ளும். பேரன்பே உன் பாதத்தில் என் மொத்தம் பெற்றுக் கொள்ளும். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். படியிட்டு மாண்புயர் கீதம் பாடுவோம். பிதாவர்க்கும்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயிர்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. திருக்குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய். எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இறைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் விரைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் அடைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொல்லமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் தாபாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஜூன் 13 அந்தோணியாருக்கு திருவிழாவாக இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் கோடி ஏற்படும் அந்தோணியாருடைய மாதமாக மாறியிருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய புனிதர் இந்த அந்தோணியார் என்கின்ற ஒரு சிந்தனையை மக்கள் ஏற்று கொண்டதன் காரணமாக தமிழ் மாதத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய தை மாதத்தை அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுத்து இன்று உலகெல்லாம் இருக்கின்ற அனைத்து அந்தோணியார் திருத்தலங்கள் ஆலயங்களிலும் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது என்றால் புனித அந்தோணியார் நம்முடைய இரத்தத்தில் கலந்த ஒரு புனிதராகவும் நம்முடைய புனிதராகவும் நம்முடைய நாட்டு நம்முடைய மண் சார்ந்த ஒரு புனிதராகவும் நாம் ஏற்றுக்கொண்டோம். காரணம், கோடி அற்புதர் அவர். எனவே பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்களை செய்த அந்தோணியார் இன்றைய நாளில் நம்மை பல இடர்பாடுகளை தாண்டி பல சோதனைகளை தாண்டி இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்றால் இன்று நாம் வேண்டுகின்ற எல்லா ஜெபங்களையும் அற்புதத்தின் அடிப்படையில் நிறைவாக பரிந்துரை பேசி பெற்றுத்தர இருக்கிறார் என்பதுதான் இன்றைய நாளில் இந்த கூடுகையில் ஏற்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் சிறப்பாக அந்தோணியாரின் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய வேண்டுதலெல்லாம் நினைத்து பக்தியுடன் இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வில் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
அறிவார் இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதம் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் இல்லாமல் இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவர் உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரடி நிலைகளில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் நன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 முதல் 15, மேலும் 17 19 முடிய. அந்நாள்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஒபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நார்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய.
அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு இயேசுவை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். கற்பாரையாகிய இயேசுவே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுத்துறையினர் அனைவரும் தூய ஆவியின் அருள்வரங்களால் நிரப்பப்பட்டு தங்கள் பணிகளை செம்மையாக செய்து வாழ தேவையான ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டின் நலனுக்காய் வேண்டுகிறோம். அன்பு ஆண்டவரே, நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாட்டு மக்களுக்கு நல்லதோர் பணி செய்ய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும், மக்களின் அன்றாட அலுவல்களில் அக்கறை கொள்ளவும், சுயநல போக்கை அளித்து மக்களை மாண்போடு வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, எம் திருத்தந்தைக்காய் நன்றி கூறுவதோடு அந்தோணியாரின் பரிந்துரையானது மக்கள் மனதில் மாற்றத்தை கொடுத்து நாங்கள் அனைவரும் புனிதரின் பாதையில் தடம் பதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரங்களை பொழியும் இறைவா, எம் பங்கின் வளர்ச்சிக்காக, ஆலய வளர்ச்சிக்காய் மேற்கொள்ளும் காரியங்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். முன்னெடுக்கும் செயல்பாடுகள் அனைத்தும் உம்மால் நடந்தேறவும் மக்களின் வாழ்வும் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கோடி அற்புதர், நன்னாக்கொள்ளியாத நற்றவர், தப்பறைகளின் சம்மட்டி என பல பெயருக்கு சொந்தக்காரரான நம்முடைய பாதுகாவலர், இத்திருத்தலத்தின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நாம் தேடி வந்திருக்கின்றோம். அவர் நம்ம ஒருவருக்காகவும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். நாம் தேவைகளை அறிந்தவராக இருக்கின்றார். இந்த வழியில் பயணம் செய்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் பாதுகாப்பான பயணத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதல் வேண்டுகின்றார்களோ, என்னென்ன தேவையோடு திருத்தலத்தை நாடி வருகின்றார்களோ அவருடைய ஆசீர்வதித்து இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய தேவையில் அவர்புதம் எடுத்து வைப்போம். நம்முடைய குடும்பங்களின் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர்கள், எண்ணற்ற கடன் தொலையினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர்கள், திருமண வரத்திற்காக ஏங்கி தவிக்கின்றவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்றவர்கள், தொழில் முன்னேற்றத்திற்காக ஏங்கி தவிக்கின்றவர்கள் என ஒவ்வொருவரையும் அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். இறைவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவருடைய அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிய வேண்டும் என்றும், விடுதலை காற்றை சுவாசிக்க வைக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்றைவாறு இஸ்ரேல் மக்கள் கூக்குரலிட்டபோது அவருடைய குரலுக்கு செவிமடுத்து பல்வேறு நீதி தலைவர்களையும் அரசர்களையும் இறைவாக்கியம் அனுப்பி அவர்களை வழிநடத்தினாரோ, அதேபோல் நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதற்காக பல்வேறு அருள் பணியாளரையும் அருள் சகோதரிகளையும் பொதுநிலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர்களுடைய குரலுக்கு செவிமடுத்து அவருடைய வழிகளின்பால் நடந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக இருப்பதற்காக ஜெபிப்போம். நம்முடைய கடன் தொல்லையை நீக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு ஒவ்வொருவருமே பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய அனைத்து விதமான தொழில் முயற்சியை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நோயினால் படுத்த படுக்கையில் இருக்கின்றவர்கள், வீட்டிலே நோயினால் பாடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள்,
இன்னும் பல்வேறு உடல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், என்னால் முடியவில்லையே, எழுத நடக்க முடியும் என்று மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர்கள், இன்னும் ஆண்டவரை தொழ வேண்டும் என்று ஏங்கிய நிலையில் இருக்கின்றவர்கள், வர முடியாத சூழலில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் அவர் பார்த்து நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இறைவன் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். அன்று நம்பிக்கையோடு அவரை தேடி நாடி ஓடி வந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி பார்த்து அவருடைய அனைத்து விதமான நோய்களை நீக்கி முழு வாழ்வை கொடுக்கின்றார். அதேபோல் நம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய நோய்களை நீக்கி அவர் குணமாக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நல் மருத்துவராக நம்மை குணப்படுத்துகின்றார். உச்சந்தலைமை உள்ளங்கால் ஒவ்வொரு உறுப்பையும் தொடக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அவருடைய திருத்தத்தால் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறார், புனிதப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அனைத்து விதமான நீரிழிவு நோயிலும் சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதய நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்பிக்கையோடு அவரிடம் ஜெபிப்போம். அந்த 4 பேர் சுமந்து கொண்டு வந்தவுடைய 4 நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி பார்த்து முடமான மகனை எழுந்து நடக்கச் செய்த அந்த ஆண்டவர் இதோ நம்முனை வீற்றிருக்கின்றார். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய அனைத்து விதமான மூட்டு வலி நீக்கப்பட்டு நம்மையும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வைக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர், நம் ஒவ்வொரு வளமையால் நிரப்பக்கூடியவர், நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அருளால் நிரப்பக்கூடியவர். இதோ இப்படி அந்தோனியார் வழியாக அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அனைத்தையும் கொடுத்து அனைத்தையும் தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மண்டாட்டுகளை நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழிநீரை வேதனை அன்றி வேறெதும் இல்லா இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவாய். உனக்கென எம்மை வழங்கிடும் வேலை உன்னருளிவர்க்காய் கேட்கின்றோம். உனக்கென எம்மை வழங்கிடும் வேலை உன்னருளிவர்க்காய் கேட்கின்றோம். எங்கள் மன பொருளாற்றல் அனைத்தையும் இவர்த்தம் மனத்துய நீங்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித அந்தோனியார் நவநாளில் நாங்கள் உலகம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக மக்களித்து உம்மை புகழ்ந்தேத்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தந்தனுடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைபிற்றமிக்க வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாளதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மண்டாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானுதுணைகளோடு புனிதரின் பிறந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, திருப்பலி மிக உன்னதமான நேரம். சாதாரண அப்பமும் திராட்சை ரசமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருத்தமாகவும் மாறப்போகின்றது நேரம். தூய ஆவியின் வல்லமை முழுமையாக இறங்கி வருகின்ற நேரம். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது பல வேண்டுதல் வேண்டாம். ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக, ஏதாவது ஒரு கருத்துக்காக நீங்கள் நம்பிக்கையோடு பலிபீடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, இந்த எழுந்தேற்று நேரத்தை ஜெபிக்கின்ற பொழுது இறைவனவற்றை முழுமையாக நமக்கு தருகின்றார். இந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிழமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்திருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகிய ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வெதிரும் அப்பத்தை மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தியமக்கு ஒப்ப கட்டிக்கின்றோம். ஓம் திருமணக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றிக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்களும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஸ்டீவன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்கும் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் இச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலராக கூடி அற்புத புனித அந்தோணியார், எங்கள் மறை மாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் மங்களும் தகுதி வச்சு திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் நன்றீப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனர்லோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழங்கியீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் முதல் அவை நம்பிக்கை மட்டுமே நோக்கி பார்த்து முதல் உலகத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நமக்காக மனுரெடுத்து நம் பாவங்களுக்காக துன்பப்பட்டு துயரப்பட்டு தனது இன்னுயிரை கொடுத்து நம்மை மீட்ட அன்பு தெய்வம். இப்படி விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவினாலும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மாணி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் இறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சுனையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும்.
பேரருள் பொழிந்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு, உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? முதலாக இந்த இடத்துல கொஞ்சம் தரைகளை அதிகமாக பார்க்குறேன் இல்லையா? வழக்கமாக மண்ணு போட்டால் கீழே விழாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனால் திருவிழா நெருங்குகின்றதால் திருவிழாவுக்கு வந்துவிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் பல மக்கள் இன்றைய நாளில் வரவில்லை. இருந்தாலும் அந்தோனியார் அவர்களுக்காக பரிந்து பேசுவார். இன்றைய நாளில் சிறப்பாக இன்றைய மறையுரையை கேட்டபோது அதன் பின்பு என்னுடைய உள்ளத்தில் உதித்த இறை வார்த்தை, ஆண்டவரே என் வாய் உம்மை எந்நாளும் புகழ்ந்து பாடட்டும். நம்முடைய நாக்கும் நம்முடைய வாயும் எந்நாளும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாளில் பெற்றுக்கொண்ட திருப்தியோடு இருக்கின்றேன். இன்றைய நாளில் சிறப்பாக ஏற்கனவே சொன்னது போல் 2026 ஆண்டினுடைய முதல் கடைசி செவ்வாய், தமிழ் புத்தாண்டாக இருக்கக்கூடிய தை மாதத்தினுடைய முதல் கடைசி செவ்வாய், அந்தோனியார் மாதம் என்கே சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் மற்றும் தை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய். இப்படி ஒரு மாபெரும் சிறப்புமிக்க நாள் இந்த நாள். இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு காரணம் இன்றைய நாளில் வந்திருக்கின்ற தந்தையர்களும் அருள் சகோதரரும். அருள் தந்தை சுவின் அவர்கள், தந்தை அவர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க தெரியுமா? நமக்காக நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த கடைசி செவ்வாயில் ஒரு திருப்பலி நிறைவேற்றும் என்று ஆவல் கொண்டு நம் மீது அதீதமான அன்பு கொண்டு மணப்பாடு என்கின்ற ஊரினிலே இருந்து நமக்காக வந்திருக்கிறாங்க. மணப்பாடினுடைய உதவி பங்கு தந்தையாக செயல்படக்கூடியவர் நம்முடைய தந்தை சுவின் அவர்கள். தந்தை அவர்கள் இன்றைய நாளில் அழைத்ததன் பேரில் வெகு தொலைவில் இருந்து, நாம் எல்லாம் மணப்பாடு போகணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனால் மணப்பாடை நம்மை தேடி வந்த ஒரு மாபெரும் திருப்தியை கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பாக நல்லதொரு திருப்பலியை, பக்தி நிறைந்த திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இடையில் நமக்காக நற்கரனை தூக்கி கொண்டு போகும்போதும் சரி, விசுவாசிகள் மன்றாட்டு நேரத்திலும் சரி, மிகச் சிறப்பாக நமக்காக இறைவனிடம் ஜெபித்து பரிந்து பேசியிருக்கிறார்கள் தந்தை அவர்கள். எனவே தந்தை சுவின் அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் அவர்களை, தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக நம்முடைய திருத்தல நிர்வாகிகள் இந்த அந்தோனியார் படத்தை வணங்கி அவர்களை மகிழ்விப்பார்கள். கைகளை தட்டி தந்தையை வாழ்த்துவோம். அதே போல் இன்றைய நாளில் சிறப்பாக நல்லதொரு மறையுரை இல்லையா? நல்லதொரு இறை செய்தி. எதை வச்சு வச்சாங்க? நாக்கு இல்லையா? நாக்கு தான் எல்லாத்திலையும் கொடுமையானது, எல்லாரையும் கொல்லக்கூடியது. அந்த நாக்குக்கு காவல் வையும் ஆண்டவரே என்று திருப்பாடல் ஆசிரியர் கதறுகின்ற அளவுக்கு இந்த நாக்கு ஒரு கொடுமையானது. அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடவுளிடம் அந்த நாக்கினுடைய கட்டுப்பாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று மிகச் சிறப்பாக
நாக்கை பற்றி அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக அழகாக எடுத்து இயம்பியவர்கள் திருத்தொண்டர் மனோஜ் அவர்கள். இந்த பிரதர் ஒரு மாதிரி குறுக்க போட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்குறீங்களா? பார்த்தவங்க கை தூக்குங்க. சொல்லுங்க. முகாம் மக்கள் பார்த்துருப்பீங்க. தாப்பாத்தி மக்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? ஏன் அவர் இப்படி போட்டிருக்காரு? இது குருத்துவத்தினுடைய முதல் படி திருத்தொண்டர். சரிங்களா? ஒரு ஃபாதர் ஆகிறதுக்கு முன்பாக எல்லாரும் என்னவாக மாறி இருக்கணும்? திருத்தொண்டராக, டீக்கனாக மாறி இருக்கணும். இவருடைய காலம் ஒரு ஆண்டு காலம் முழுவதுமாக இந்த குருக்களுக்கு திருப்பலியில் பணி செய்கின்ற ஒரு மாபெரும் நிலை. அப்படி என்றால் இந்த திருத்தொண்டர் எதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்? குருவாவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 19 திருத்தொண்டர் அவர்களுக்கு நம்முடைய ஆயரின் கரங்களாக குருவாராக மாறுகின்ற குருப்பட்ட நிகழ்வு நம்முடைய மேட்டாசனத்தில் நடக்க இருக்கிறது. திருத்தொண்டர் மனோஜ் அவர்கள் என்னுடைய ஊர்காரர். சரிங்களா? என்னுடைய சொந்த ஊர்காரர். நீங்களாம் வந்தீங்களா? புதுக்கோட்டையினுடைய மண்ணின் மைந்தர். அவரும் இன்றைய நாளில் நமக்காக சிறப்பித்திருக்கிறார்கள். தற்போது மணப்பாடி நிலை திருத்தொண்டராக பணி செய்யக்கூடியவர்கள். எனவே சிறப்பாக திருத்தொண்டருடைய பணி சிறக்க ஜெபிப்போம். அவருடைய மறைவுரைக்காக நன்றி சொல்வோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக குருக்கள்கிட்ட நீங்கள் இன்றைக்கி நாள் மறைவுரையை பற்றி பேசாட்டாலும் திருத்தொண்டர் வைத்த மறைவுரைகளை பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லியாகணும். இன்றைக்கி வைத்த செய்தி எப்படி இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சா, உங்களை தொட்டுச்சா, இல்லை இன்னும் வேறு விதத்தில் மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு பல கருத்துக்களை இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட பேசியாகணும்? திருத்தொண்டர்கிட்ட பேசியாகணும். உங்களுடைய குருப்பட்டத்துக்கு நாங்கள் வருவோம் என்று ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? குருப்பட்டத்துக்கு இல்லாட்டாலும் மறுநாள் எங்கள் ஊரில் ஒரு முதல் நன்றி திருப்பலி 20 இணைந்து வைப்பார்கள். அதற்காகவாது நீங்கள் வர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எனவே சிறப்பாக இன்றைய நாளில் மிக நிறைவு கொடுத்த நம்முடைய திருத்தொண்டர் மனோஜ் அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். நன்றியின் அடையாளமாக நம்முடைய நிர்வாகிகள் இந்த அந்தோனியார் படத்தை கொடுத்து மரியாதை செய்வார்கள். ஒரு சில நன்றிகள். இன்றைய நாளில் நல்லதொரு அசன விருந்தை நமக்காக ஏற்பாடு செய்து நன்கொடை கொடுத்து இருப்பவர்கள் திரு பணிமயம் அவர்கள், மணப்பாடை சார்ந்தவர்கள். திரு பணிமயம் அவருடைய குடும்பத்தார் இணைந்து இன்றைய நாளில் இந்த அசனத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க வரல. அவங்க யார் அப்படின்னா, துவண்டு போய் இருந்த இந்த திருத்தலத்தை அருத்தந்தை மரியதாஸ் லிப்டன் அவருடைய காலத்தில் ஒருவர் ரோட்டில் சென்றவர் இந்த திருத்தலத்தை நான் செம்மைப்படுத்தி தருவேன் என்று 18 லட்சம் ரூபாய் கொடுத்து டைல்ஸ் போட்டு நம்முடைய திருத்தலத்தை பொலிவு ஊட்டிய அவர் திரு பணிமயம் அவர்கள் இன்றைய நாளில் சிறப்பாக நமக்காக அசன விருந்துக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருடைய நிறைய வேண்டுதல்கள் இருக்குது, அதற்காக ஜெபியுங்கள். அவருக்காக அவர் இல்லாவிட்டாலும் ஒரு பலத்த கரங்களை தட்டி அவருக்கு நன்றியை சொல்லுவோம். ஒரு சில நன்றிகள். இந்த நாளில் சிறப்பாக பீடங்கள் மற்றும் டிப்போக்கள் மற்றும் ஏனைய உதவிகளை செய்த நம்முடைய திருவிருதி அருட்சகோதரிகள், வண்டி வாடகை கொடுத்த திரு கனி அவருடைய குடும்பத்தார், சேர் வாடகை கொடுத்த திரு அருள்ஜோதி அவருடைய குடும்பத்தார், பூக்களை வாங்கி கொடுத்த கோட்டூரை சார்ந்த செபஸ்தியான் அமலபுஷ்பம் குடும்பத்தார், துப்புரவு பணி செய்த திருமதி ராணி, திருமதி பாக்கியம், திருமதி மரியதங்கம், திருமதி எம்எல்ஏ அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும், உணவை சமைத்து கொடுத்த திரு பாக்கியராஜ் அவருடைய குடும்பத்தாரும், டிப்போவை கவனித்து கொண்ட திரு ராசு அவருடைய குடும்பத்தாரும், பீட பணியாளராக இருக்கின்ற திரு பிரான்சிஸ், உபதேசியராக இருந்து செயல்படுகின்ற திருமதி இசானா மற்றும் நல்லதொரு பாடகர் குழுவை நமக்காக ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிற திரு ஆரோக்கியராஜ், செல்வன் மிதுசன் மற்றும் ஏனைய பாடகர் குழுவினர் மற்றும் ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தலத்தை காவல் காய்க்கு கொண்டிருந்த நம்முடைய காவல் தந்தைனா பேர் மறந்துட்ட ஞான பிரகாசம் அவருக்கும் மற்றும் இந்த நாளில் சிறப்பாக அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்த நிர்வாகிகள், கோட்டூர், வீரப்பட்டி முகாம் மற்றும் தாப்பாத்தி நிர்வாகிகள்
அனைவருக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். ஒளி அமைத்து கொடுத்த மரியா ஆடியோஸ் மற்றும் துப்புரவு பணிகள் மற்றும் ஏனைய உதவிகளை செய்த அனைத்து நபர்களுக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். வேறு யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் நம்முடைய மனதார நன்றி. தந்தையர்கள், அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய திருத்தல திருவிழாவானது வருகின்ற வெள்ளிக்கிழமையா, என்னைக்கு? வியாழக்கிழமை, சரிங்களா? இன்னும் 2 நாளில் இந்த புதிய கொடிமரத்தில் முதலாக அந்தோணியார் கொடியானது ஏற்றப்பட இருக்கிறது. அன்றைய நாளில் நம்முடைய ஆயரவர்கள் வருவேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் சரியாக மாலை 6:30 மணி அளவிற்கு அனைத்து மக்களும் கண்டிப்பாக இங்கு வந்து கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய நாளிலிருந்து ஜெபமாலை பிரார்த்தனை நேரத்தில் சப்பரபவனி நடைபெறும். சப்பரபவனி முடிந்த பின்பு திருக்கொடியேற்றமும், அதுக்கு பின்பு சிறப்பு திருப்பணி நடைபெறும். அதன் பின்பு வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்லதொரு அசன விருந்து ஏற்பாடு செய்யப்படும். அதிலிருந்து 13 நாட்கள் மிகச் சிறப்பாக திருவிழா கொண்டாட இருக்கிறது. 9/2/2026 மாலை 6:30 மணி அளவில் திருவிழா மாலை ஆராதனை நம்முடைய வட்டார முதன்மை குரு தந்தை அவர்களால் நடத்தப்படும். 10/2/2026 செவ்வாய்க்கிழமை நம்முடைய திருத்தல திருவிழாவானது பெரும் மகிழ்வோடு மாலை 6:30 மணிக்கு கொண்டாடப்படும். எனவே இந்த 3 நாட்களும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் குடும்பத்தார் அனைவரோடும் வந்து இறங்கி இருக்க வேண்டும், சரிங்களா? கொடியேற்றமும் வெஸ்பிரஸ், அதாவது திருவிழா மாலை ஆராதனை, திருவிழா திருப்பள்ளி, இந்த 3க்கும் கண்டிப்பாக 3 நாட்களும் கூடியிருக்க வேண்டும். நாளைய தினம் உங்கள் அனைவருடைய கரங்களிலும் திருவிழா நோட்டீஸ் ஆனது நம்முடைய நிர்வாகிகள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை பார்த்து உங்கள் ஊருக்கு என்னைக்கு போட்டிருக்காங்க என்பதை பார்த்து சிறப்பாக கலந்து பேசி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் 2 திருப்பலிகள் நடைபெறும். காலை நம்முடைய மக்களுடைய அழைப்பை ஏற்று காலை திருப்பலி இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. எனவே காலை 6 மணிக்கு பங்கு தந்தையின் தலைமையில் 1/2 மணி நேர திருப்பலி நடைபெறும். மாலை திரு யாத்திரை திருப்பலியாக ஒவ்வொரு ஊர் மக்களும் வந்து சிறப்பிப்பார்கள். அந்த திருப்பலி முடிந்த பின்பு அனைத்து மக்களுக்கும் இனியதொரு அசன விருந்தும் நடைபெறும் என்பதை, எல்லா மக்களுக்கும் வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் 13 நாட்களும் உணவு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நாட்களில் சிறப்பாக உணவை உண்ணுங்கள், முடிந்தால் உதவுங்கள், சரிங்களா? நம்ம ஒரு சின்ன சமூகம். இன்று தூத்துக்குடியே நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, எப்படிப்பா 25 நாள் சோறு போட்ட, எப்படிப்பா 13 நாள் சோறு போட்ட, எப்படி நம்மால், இல்லையா? எனவே இன்றைய நாட்களில் சிறப்பாக அந்த உணவுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு உங்களால் முடிந்த உதவி, பணமாகவோ அல்லது பொருளாகவோ, ஒரு அரிசி எடுத்து கொடுக்குறேன் அல்லது ஒரு காய்கறி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் கூட சுந்தர்ராஜ் சித்ரா கோவில்பட்டியை சார்ந்தவர் ஒரு முறை அரிசி இந்த அரசனத்துக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். காளிராஜ் சோபிய பார்த்தியோ அவர் ரூபாய் 2000 கொடுத்திருக்கிறார். ஒரு நாளுக்கான செலவு 6000 முதல் 8000 ரூபாய் வரை வரும். எனவே முடிந்தால் 13 நாட்களும் உதவ முன் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நம்ம திருவிழா, சரிங்களா? இது தாப்பாத்தி திருவிழா இல்லை, இது நம்ம திருவிழா. இந்த திருவிழாவை பல தூத்துக்குடி மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். எனவே இந்த காலம் பொற்காலம், இந்த 13 நாட்கள் நமக்கு பொற்காலம். இந்த பொற்காலத்தில் இந்த தாப்பாத்தி அந்தோணியாரை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய தார்மீக பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. எனவே கண்டவர்கள் கேட்டவர்கள் பஸ்ஸில் பயணிக்கிறவர்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் யாரை தான் பேசணும்? தாப்பாத்தி அந்தோணியாரை மட்டும்தான் பேசணும், வேறு யாரை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இந்த 13 நாட்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கடமையாக உணர்ந்து இந்த திருத்தல திருவிழாவிற்கு அநேக மக்களை அழைத்து வருகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சிறப்பாக ஒரு திட்டத்தை தொடங்குகிறோம், இல்லையா? என்னது? தபசு, இல்லையா? எல்லோரும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு, இல்லையா? முதல் நாள் எல்லாருக்குமே ஒருத்தர் நேர்ச்சியாக அனைவருக்குமே அசைவ விருந்து ஏற்பாடு செய்கிறது. எனவே கொடியேற்றம் வந்து உங்களுக்கு மாலை அணிவிக்கப்படாது. 2ஆம் நாளிலிருந்து உங்களுக்கு மாலை அணிவிக்கப்படும். எனவே மாலை அணிவித்த பின்பு அனைத்து மக்களும் எப்படி இருக்கணும்? சுத்தபத்தமாக இருக்கணும், சரிங்களா? அசைவ உணவை எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக திருப்பலிக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தலத்தை 13 முறை சுற்றி ஆக வேண்டும். முடிந்தால் எவ்வாறு வேளாங்கண்ணிக்கு 40 நாள் இருந்தீங்களோ, நம்முடைய தவக்காலத்தில் 40 நாள் இருந்தீங்களோ, அதே போல்
இந்த நாட்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஒருத்தல் முயற்சியில் ஈடுபடுங்கள். ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக ஈடுபடுங்கள். நம்முடைய அந்தோனியார் நிற உடையை அணியுங்கள். நம்மை பார்த்துதான் அனைத்து மக்களும் இந்த தபசு முயற்சியில் இறங்க வேண்டும். எனவே 2ஆம் திருவிழாவிலிருந்து அனைத்து மக்களுக்கும் மாலை அணிவிக்கப்படும். மாலையை அணிந்த பின்பு மிகச் சிறப்பாக தபஸில் இயங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மக்களும் முழுவதுமாக அதில் ஈடுபடுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முடிந்த பின்பு அனைவரும் உணவு கட்டுப்பாடு தெரியுமில்ல, எல்லாரும் கீழே உட்காருங்க. வயதானவர்கள் முடியாதவர்கள் மட்டும் நாற்காலியில் உட்கார்ந்து உணவை உண்டு அந்தோனியாரை பார்த்து அதன் பின்பு இல்லம் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி மன்றாடுவமாக. என்றென்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உயிருள்ள அப்பமாய் கிறிஸ்து ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்து முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் அந்தோனியாரின் அவனாளில் அவர்கள் உண்மை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் புகழ்க. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே கலிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோனியாரை உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, ஆறுதலும் அளிக்கும் இறைவா, நோயுற்ற உடல்நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கின்ற இறைவார்த்தைக்கேற்ப உடல் பிணியால் துயிருற்று திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளியின் பிணிகளை போக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடு புனிதத்தோடு மக பணிபுரிந்து உமது இரக்கத்துக்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பதினை கோடியற்பதரான தந்தையாரின் பரிந்துரையாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் நிறைவாக ஆசீரளிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. என் வாழ்வில் வந்த ஆருயிரே, புனித அந்தோனியே, நீரே என் நெஞ்சில் வாழும் ஓருறவே, புனித அந்தோனியே, உன் நாமம் பாடியே மகிழ்ந்தே, உன் அன்பை போற்றியே புகழ்ந்தே, என்னாலும் துணையென உன்னை தான் துதித்தேன். நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே, புனித அந்தோனியே.
குழந்தை இயேசுவை கரமது சுமந்த புனித நீரல்லவா புதுமை வரங்கள் புரிந்திடும் பேரு பெற்றவர் நீரல்லவா நோய்கள் என்னில் தீர்த்திடவா நேசம் என்னில் நிறைந்திடவா தாயாய் என்னை அடைத்திடவா சேயாய் காத்த அருகினிவா நம்பி வந்தேன் நலம் நீ தந்திடுவாய் நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே புனித அந்தோணியே நீரே என் நெஞ்சில் வாழும் ஓருறவே புனித அந்தோணியே என் வாழ்வில் துன்பங்கள் வருகின்ற பொழுது நீ எந்த அருகிருப்பாய் என் பாதை வழிதனில் நடக்கின்ற பொழுது நீ எந்த கரம் பிடிப்பாய் உயிராய் என்னில் எழுந்திடவா உண்மை நெறியில் நடந்திடவா மாற்றம் நெஞ்சில் வளர்ந்திடவா ஏற்றம் வாழ்வில் ஏற்றிடவா வேண்டி வந்தேன் என் குறை தீர்த்திடுவாய் நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே புனித அந்தோணியே நீரே என் நெஞ்சில் வாழும் ஓருறவே புனித அந்தோணியே உன் நாமம் பாடி மகிழ்ந்தேன் உன் நன்மை போற்றி புகழ்ந்தேன் என்னாலும் துணை என உன்னை தான் துதித்தேன் நீரே என் வாழ்வில் வந்த ஆருயிரே புனித அந்தோணியே தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.